நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காகன்னா, பைக் டாக்ஸி, ஆட்டோ இந்த 2 விஷயத்தில் நடக்கிற பிரச்சனைக்காகத்தான். நான் ஸ்விக்கி, சொமோட்டோ, பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு தான் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் பைக் டாக்ஸி ஓட்டவங்களுடைய வழியும் எனக்கு தெரியும், ஆட்டோவில் இருக்கிற பிரச்சனையும் எனக்கு தெரியும். என்னென்னா, பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க எல்லாம் பட்டதாரிங்க, பட்டம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம எத்தனையோ ஃபேமிலி மேன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, படிக்கிற பசங்க ஓட்டுறாங்க. அதே போல் என்னென்னா, வெளியூரிலேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிற பிள்ளைங்க அவங்க செலவுக்காக, அவங்க வீட்டு வாடகை, அவங்களுடைய ஒரு சில அன்றாட தேவைகளுக்காக இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும், படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் அரசாங்கம் சரியான முறையில் வேலை கொடுத்தா இன்றைக்கி படித்தவங்க எல்லோரும் இந்த மாதிரியான தொழிலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் இந்த பைக் டாக்ஸியில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பின்னாடி உட்காந்து போகிறதுக்கு எந்த வித பாதுகாப்பும் கிடையாது. அரசாங்கம் ஒன்று பைக் டாக்ஸி ஓட்டுற இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏதாச்சும் தரணும். அப்படி இல்லைன்னா இதை வந்து சரியான முறையில் முரண்படுத்தணும், சரி செய்யணும். பைக் டாக்ஸி நண்பர்களும் என்ன பண்ணணுன்னா, அரசாங்கம் சொல்கிறத கேட்டுட்டு எல்லோ போர்டாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கும் உங்களை நம்பி வர பேசஞ்சருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அரசாங்கம் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். பைக் டாக்ஸி இருக்கணும். அதே போல் ஆட்டோவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஓலா, ஊபர், ரேபிட்டோன்னு வந்துருச்சு. எல்லாருக்கும் சிரமமாக தான் இருக்குது. கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும், அமௌண்ட்டு கம்மியாக போடுவாங்க. ஒரு சில டைமில் நமக்கு காட்டுற அமௌண்ட் ஒன்றா இருக்கும், வர அமௌண்ட்டு ஒன்றா இருக்கும். கேஸ் எவ்வளோ விற்கிது, பெட்ரோல் எவ்வளோ விற்கிது, அதுக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு சரியான முறையில் வந்து ஒரு ரேட் போட்டு மீட்ரு கட்டணம் கொண்டு வந்து அதை எங்களுக்கு உயர்த்தி கொடுத்தாலே எங்களுக்கு போதும். தேவையில்லாமல் இந்த கார்ப்பரேட் உள்ளே வந்து இன்றைக்கி தமிழ்நாடே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், நிறைய இளைஞர்கள், பட்டதாரிகள் வந்து கஷ்டப்படுறாங்க இங்கே. அதனால் மீட்ரு கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க, நாங்கள் அதை வச்சு ஓட்டிக்கிறோம். அப்படி இல்லைன்னா அரசாங்கமே ஒரு ஆப்பு ஒன்று உருவாக்கி எங்களுக்கு அதில் இப்போ வந்து சம்பாதிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும். ரெண்டுமே இப்போது இருக்கிற காலகட்டத்தில் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், ஏதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ தேவைப்படுது. பைக் டாக்ஸியில் வந்து எப்படின்னா, ஒரு ஆள் போகிறாங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு வந்து போகிறவங்க போயிடுறாங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்ட்டு. என்னென்னா, ரெண்டுமே இருக்கிறது மிக முக்கியமான விஷயம். ஆனால் எல்லாமே சரியான முறையில் சரி செஞ்சு இந்த அரசு தரணும். அப்படி பைக் டாக்ஸியை தடை பண்ணால் அவங்களுக்கான பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரியான வழங்கணும். அப்படி இல்லைன்னா அரசாங்கமே ஒரு ஆப்பு கொண்டு வந்து பைக் டாக்ஸியை வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு கட்டணத்தை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டணத்தை மாற்றி கொடுத்தா மிகவும் நல்லாயிருக்கும். யாரையும் வந்து அடிக்கிறது, போகிறது, வர்றது யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. அவங்கவுங்க பொழப்புக்கு தான் அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் இது இருக்குது, கஷ்டம் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவங்க பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க.
அதை வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து பைக் டாக்ஸிக்காரங்களை அடிக்க போகிறது, பைக் டாக்ஸிக்காரங்க ஆட்டோ டிரைவர்ஸ் ஒரு மாதிரியாக பேசுறது, நிறைய இந்த ஆட்டோவில் இருக்கிற பிரச்சனையாக தான் பார்க்குறீங்க. ஆனால் ஆட்டோக்காரங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அதுவும் அதிகமாக தான் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தேவை. சரியான முறையில் அதை சரி செய்யணும். அதனுடைய கட்டணத்தை வந்து சரி செய்யணும். உரிமையை சரி செய்யணும். எல்லாம் சரி செஞ்சு அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை சரியான முறையில் நிலைநாட்டணும் இந்த அரசு. அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. நன்றி.